ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆர்விஎஸ் காலேஜில் இருந்து எரியோடுக்கு போகிற லைனில், அதுவும் மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நலமனார்கோட்டை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆர்விஎஸ் காலேஜ் வழியாக வந்தோம் அப்படின்னா, பழைய கரூர் ரோடு வழியாக வரும்போது நலமனார்கோட்டை ஏரியா இருக்குது. எரியோட்டுக்கு முன்னாடி அந்த ஹைவேஸ் ரோட்லேருந்து அதிகபட்சமே ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இந்த இடத்தோட பொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மக்காச்சோளம் போட்டிருக்குது. அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு முதல் வரப்பு, ரெண்டாவது வரப்பு உழுதுருக்காங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு வந்து போகும். அதே போல் இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஹைவேஸ் ரோடு வந்து தெரியுது. உங்களுக்கு தெரியுதாங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஊரடி தோட்டமாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்கள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 32 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மக்காச்சோளம் போட்டிருக்க வரப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ஜூம் பண்ணி காட்டினேன். வெளியிலேருந்தே உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு தெரியும். உள்ளேயும் வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு கடைசி அத்துமால் வரைக்கும் டீட்டெயில்டாக வந்து நம்ம காட்டுறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோம், இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரியும். அதே போல் நம்ம ரோட்டோட ஒரு டேர்னிங்கில் அமைஞ்சிருக்கிறதுனால டைரெக்டாக காரோட அப்படியே நம்ம உள்ளே வந்து நம்மளுடைய ஃபவுண்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட முடியும். இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 150 அடி வரைக்கும் தாராளமாக நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் இந்த இடத்தோட டேர்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து குளத்து பாதை. இது எல்லா பேருமே யூஸ் பண்ணக்கூடிய பொது பாதைங்க. மண் பாதையும் இருக்குது, தார் ரோடு பேஸும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம இடத்தோட பேக் சைடு வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து வாங்கி 1 வருஷம் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணி சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு தாராளமாக வந்து உருவாக்க முடியும். ஆல்மோஸ்ட் நம்மளோட இடத்துக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். பாதை எல்லாத்தையுமே தெளிவாக காட்டுறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த அக்ரிலேண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைவேஸுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக கிடச்சது மட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 2 ஏக்கரை ஒட்டியே நிறைய லே அவுட் எல்லாமே போட்டு ஃப்ளாட் எல்லாமே பிரித்து அங்கே வந்து நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் வந்து குடியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஊரே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வெளியூரில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இங்கே நம்ம ஒரு இடம் வாங்கலாமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தான இடமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்லேயும் இந்த இடம் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே நமக்கு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த இடத்தோட கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா பாதை மாதிரி, இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போகும். இதுக்கு அங்கிட்டு பார்த்தோம்னா கல் போட்டிருப்பாங்க. இங்கிட்டு வந்து அங்கிட்டு குளத்துக்கரை வரைக்கும் போய் டெட் எண்டாக முடிஞ்சிடும். இந்த இடத்தோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோடு பேஸ்லேருந்து பார்க்கும்போது இங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸ் சேஃபில் ஒரு 2.5 ஏக்கரும், பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை வெட்ட வடிவமாகவும் இருக்கும். மொத்தம் வந்து 5 ஏக்கர் இருக்குது. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கும்போது அட்ஜாயிண்டாக கரெக்டாக வந்து இருக்குது. ஆல்ரெடி சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே வந்து ஊண்டியிருக்காங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து 2 கேணி இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு கேணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து சொந்த கேணி நம்மளோட யூஸுக்கு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லை, தூர் வாரணும். தூர் வாரினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஏன்னா வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து குறைவே வந்து இருக்காதுங்க. ஏன்னா நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய குளம் வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் போர் போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 510 அடி வரைக்கும் போர் வந்து டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் விஷுவலாக வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும்.
இந்த உழுதுருக்க காடு, அதே போல் வந்துட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்காச்சோளம் போட்டிருக்குது. இது எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு சமுக்கமாக நமக்கு வந்து கிடச்சிரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஹைவேஸுக்கு பக்கமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ஒரு லேண்டு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயும் இருக்கணும், நல்ல ஒரு ரீசேல் வேல்யூவும் இருக்கணும், இடத்த பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சு உங்களுக்காக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அடுத்ததாக இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்தால் வந்து கையெழுத்துங்க. டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா அப்பா இருக்கார், அப்பாவுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்க இருக்காங்க. அதே போல் அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் வந்து 5 பேர். அந்த 5 பேரில் 4 பேருமே வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே வாரிசுதாரர்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 5 ஏக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 12 கையெழுத்துலேருந்து ஒரு 15 பேர் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். டெத்து சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த 5 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவோட சொத்து சுத்த கிரயமாக எழுதி வாங்கினது. ஸோ அதனால் அவரோட வாரிசு சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் சுத்த கிரயமாக எழுதி கொடுத்ததுனால இவர் இருக்கார். இவர் கூட பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பேருமே தவறிட்டாங்க. ஸோ பிள்ளைங்க மட்டும்தான் ஓவராலாக எல்லா பேருமே பேசி நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிங்கிள் ஓனராக இருந்தால் நம்ம இந்தளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கையெழுத்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. 1975 இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்கும் ஈஸி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மூல பத்திரம் இருக்குது. இடத்த சர்வேரை கூப்பிட்டு அளந்து எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வைஸாக எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து போயிட முடியும். அதே போல் இந்த இடத்துல வந்து இன்னொரு கேணி இருக்குது. கேணியை பொறுத்த வரைக்கும் அதில் தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. ஏன்னா இந்த கேணியை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து குளங்க, அதாவது அந்த பனைமரம் தெரியும் பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு வந்து குளம் தான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ குளம் இருக்கிறதுனால தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து குறைவு இருக்காது. அதனால தான் போரில் கூட வந்து 510 அடி வரைக்கும் தான் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு டெப்த்து வந்து கொடுக்க முடியல. ஏன்னா அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ளோவில் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் டெப்த்து கொடுக்காம அதோட வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க. நம்மளோட இடத்த ஒட்டி குளத்துக்கரை இருக்குது அப்படின்னாலே தண்ணிக்கு வந்து என்றைக்குமே குறைவு இருக்காதுங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் 15 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 நாள் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. மொத்தம் வந்து 2 பங்கு. இந்த கேணியில் இருக்கக்கூடிய டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 60 அடியிலேருந்து 70 அடி வரைக்கும் டெப்த்து இருக்கதா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்தோட கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளை கலர் பாதை தெரியுது பார்த்தீங்களா, இதுலேருந்து லெஃப்ட் சைடு தான் நமக்கு வந்து பாதை. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வேறத்தவங்களோட இடம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறது வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.